யாரா சொன்னா அப்சி சர்மா விட்டானா ப்ரில்லர் ஆட மாட்டாங்க அப்படின்னு ட்ரில்லர் செஞ்சு விட்டாங்க தரமா. என்னன்னு பாத்தீங்கன்னா 2வது T20 இந்தியா அந்த மேட்ச் அதுல இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் போலிங் போல வந்தா கான்வேவும் சப்பட்டும் பாத்தீங்கன்னா வந்தாங்க. நான் கூட இவங்க அடிய பார்த்தோன்னே 200 மேல போகுது அப்படின்னு நினைச்சேங்க. கான்வே ஒரு ஓவர்லயே 18 ரன்னு பாத்தீங்கன்னா அச்சாப்பில்ல. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஆனாங்க. என்ன ஆச்சு தெரியல. கான்வேக்கு அத்தீஸ்ரானாவை பார்த்தாலே கைகாலாம் உதரும் பொழுது டப்புனு வந்தானே அவுட் ஆயிட்டு போய் நேராப்பு. அதுக்கப்புறம் கூட சப்போர்ட்டும் போய் டாப்பில் 24 ரன்னுக்கு சிந்திரவேந்தர் ஆனாப்பில்ல தரமா. அவதான் ரன்னு கொஞ்சம் வச்சிருக்காரு. 26 பாலுக்கு 44 ரன்னு, 4 6 2 4 நல்லா தான் ஆனாப்பில்ல. இது கொஞ்சம் ரெண்டும் தான் இன்னும் கொஞ்சம் 2 வந்தது வாய்ப்பு இருக்கு அதிகமா. அது அவ்வளோ பிலிப்ஸும் ஒரு 10 ரன்னுக்கு போய் டாப்பில். டேனியல் மிச்சல் 18. அப்புறம் சான்னல் தான்ப்பா ஆனாப்பில்ல 27 பாலுக்கு 47 ரன்னு, ஒரு 6 6 4. இந்த இதை பார்க்கும்போது எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க 108 ரன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ட்டு ஸ்கோர் தான். விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 2 எடுத்துருக்காரு. அப்புறம் ஒன்று எடுத்துருக்காங்க. ஒரு 1 அத்தீஷ் ராணா 1, ஹர்திக் பாண்டியா 1, துபே 1. உஸ்தாந்து மிடில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஸ்ட்ராங்காகவே இல்லை. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படிதான் ஆகும். சரி 209 ரன்னு சேஸ் பண்ணுவோம் இல்லை நினச்சேன். எடுத்தோடனே சந்தீஷ் சாம்சன் அவுட் ஆயிட்டாப்புல. ஒரே ஒரு 6 வச்சாரு, அவுட் ஆயிட்டாப்புல. சரி அபிஷேக் சர்மா இருக்காரு, அவர் 10 பாரு நினைச்சா அபிஷேக் சர்மா 30 ரன்ல அவுட் ஆகி போயிட்டாப்புல. இல்லையா அவர் நினைச்சதே நம்ம வின்னே பண்ண முடியும் சொல்லுவாங்க நிறைய பேர். செருப்படி அடிக்கிற மாதிரி இப்ப எப்படிலாம் தரமாடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன எப்பா கம்ப கொடுத்து போட்டு செஞ்சு விட்டான். நான் இதுக்கு முன்னாடி இந்த டீம்ல அபிஷேக் சர்மா தான் ஆனவன். போட்டு கிழிச்சாப்புல 32 பாலுக்கு 76 ரன்னு, 4 6 ஃபைனல் 4. ஸ்ட்ரைக் ரேட்டு 237. ஒரு அபிஷேக் சர்மா ஆடுறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு டீம். இதுல வர இன்னொரு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடுறவன் ஷான் பிஷன் வந்து டாப்ல. இதுக்கு மேலே எவ்வளோ ரன் போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வந்து டாப்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா தரமா அண்ணாப்புல பின்னாடி சார் தரமா ஒரு உழுந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு அச்சாப்புல. 37 பாலுக்கு 82, 4 6 9 4. இதுல வேற நியூஸ்ல அந்த போலர்ஸ் வர கேட்ச விடுறாங்க. சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தருக்காரு ப்ரோக்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 67 ரன் கொடுத்துட்டாரு. போட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு அடி ஆகிட்டாப்புல. அப்புறம் சிவந்த போய் வந்தாப்புல ஒரு 18 பாலுக்கு 36 ரன், 3 6 ஒரு 4. அவ்வளோ பங்குக்கு போட்டு செஞ்சுட்டாப்புல. வரம் போலதான் அடிச்சுனுக்குறான். அந்த மாதிரி தான் இந்த அடி இருக்கு. 14வது ஓவர்லயே சோழிய முச்சு விட்டான். 209 ரன் ஆச்சு. நம்ம இப்படிதான் அச்சா வேர்ல்டு கப்பு நமக்கு தான் போலியே. அடுத்த மேட்ச் பார்ப்போம். பரவாயில்ல லைக்கை போட்டு செவரி பண்ணிட்டு போங்க.